கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாயிருக்கிற நம் ஆண்டவர் நம் எல்லாரோடும் கூட இருந்து தேவன் மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைக்காக நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலும் கூட இந்த ஜெபத்தோட்ட புத்தகத்திலே 150வது பாடல், ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்கணும், ஆண்டவரே உம்மோடு கூட நான் நடக்கணும், ஆண்டவரே ராஜா உம் சித்தத்தையே நாங்கள் செய்யணும் என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், விருதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி தேவன் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி காத்து நடத்துவம்படிக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இந்த ஜெபத்தோட்ட புத்தகத்திலே 150வது பாடல் உம்மோடு இருப்பதுதான். இந்த பாடலோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord Jesus. Hallelujah. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்கள், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க முறை, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவருடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், விருதல்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே தேவரீ தாமே இந்த நவம்பர் மாதத்தின் 3வது வார வெள்ளிக்கிழமைக்கு எங்கள் எல்லாரையும் நீர் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை ஆண்டவரே
நீர் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதாக. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உடைய கிருபையினாலே எங்களை குணப்படுத்தும், உடைய கிருபையினாலே எங்களை பலப்படுத்தும், உடைய கிருபையினாலே எங்களை தாங்கிக் கொள்ளும், உடைய கிருபையினாலே ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி நடத்துகிறதற்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம். எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வந்த எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்து ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எல்லா தாய்மார்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன்ல ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளை பார்க்காத ஜனங்கள் ஏராளமானவர்கள். ஆனால் இன்று இந்த நாளை பார்க்க வச்ச என் தேவனுக்கு கூடான கூட நன்றிகளை செலுத்த வேண்டுமாய் இந்த நாளை நாம் பாடணும். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. ஆமா, யாரோடு இருக்கிறோமோ இல்லையோ, நம்மோடு யாரு இருப்பாங்களோ இல்லையோ, நம்மோடு கூட ஒரு இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரோடு கூட இணைந்திருப்போம். தேவன் நம்மோடு கூட இணைந்திருப்பார். ஆகவே பாருங்க, அழகாய் தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் இருக்கும் ஆண்டவரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதான். சிங்கம் எப்பவுமே பசியா இருக்கவே இருக்காதுங்க. ஐயா எப்பவுமே சொல்வாரு, சிங்கம் பட்டினியா இருப்பவே இருக்காதான். அது ஃப்ரெஷ்ஷான பிளஷ்ல போட்டுட்டே இருப்பாங்க, தீனியில போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு வேளை அது கூட பட்டினியா போயிடும். ஆனால் ஆண்டவரை தேடுகிற உங்களுக்கோ நமக்கோ நம்ம எல்லாருக்கோ என்னவா இருக்குதுன்னா ஒரு குறைவு கூட இருக்காதான். அப்ப ஆண்டவரே உண்மையே தேடுகிறோம். ஆண்டவரே குறைவே எங்க கிட்ட இருந்தாலும் உண்மை தேடுகிறதுனால அதை நிறைவாக்கி கொடுங்க என்று சொல்லி அந்த சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளில் இருக்கிற பாடல் புஸ்தகம் ஜெபத்தோட்டை செய்திகளிலே 43வது பாடல், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுகளுக்கோ குறைவில்லையே என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாடலாமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சொல்லுங்க, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சொல்லலாமா? குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று நம் தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டி, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் சத்தமா கை தட்டுங்க. ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முள் விருந்தொழின்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முள் விருந்தொழின்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். நீங்க சொல்லுங்க, என் தலையை ஆமென் எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார்.
சிங்கக்குட்டிகள் எஸ் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். நம் ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், நம் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். நம் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் சத்தமா பாடுங்க. ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. நம் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைகளே வந்தாலும் அதை தேவன் நிறைவாக்குவார். இங்க பாருங்க, அழகான கடைசி அடிப்பாடு சொல்கிறது. பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, இதோ எல்லா குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குகிறாராம். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, 10:10 சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி. ஆக்கு இந்த வேளையில பாருங்க, தேவன் என் தேவன், நம்ம அடிச்சு சொல்லலாம், என் தேவன் அவருடைய மகிமையின் செல்வத்தினால், மகிமையின் எல்லா ஆசீர்வாதத்தினால உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற, நம் குடும்பங்கள் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். இந்த நாட்களிலே அநேக குறைவுகளோடு குடும்பங்களில் இருக்கிறோம். நமக்கும் குறைவுகள், வீட்டுக்காரங்கள குறைவுகள், பிள்ளைகள் வழியாக குறைவுகள், சொந்த பந்தங்கள் வழியாக குறைவுகள், எல்லாவற்றையும் ஆண்டு சமூகத்தில் வைக்கலாம். நாம ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருடைய கிருபையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித பலத்தினாலும் ஒண்ணு அல்ல, மனித சக்தினாலும் ஒண்ணு அல்ல, மனித ஆற்றலாலும் ஒண்ணு அல்ல, மனிதனுடைய பணத்தினாலும் ஒண்ணு அல்ல, மாறாக தேவ கிருபையாலே, தேவ பலத்தாலே எல்லாமே ஆகும் என்று வேத வசனம் நமக்கு ஆணித்தரமா சொல்லி இருக்குது. அப்ப இந்த வேளையில கருத்துக்களுக்காக ஜெபம் பண்றது போவதற்கு முன்பாக ஸ்டே வித் ஜீசஸ், இயேசுவே என்னோடு கூட இரும் என்று சொல்லி பிளெஸிங் வட பார்க்க போறோம். என்னாகமும் 19ஆம் அதிகாரம் 18-19. என்னாகமும் நம்பர்ஸ் 18 chapter verses 19 படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கின்ற பரிசுத்த படைப்புகளை எல்லாம் உனக்கும் உன் குமாரனுக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதிக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இதுவரைக்கும்
உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் செல்லும். செல்லும். அது மாறாத உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லி அதுக்கு அடுத்து கூட ஒரு blessing word நம்ம கொடுத்திருக்கிறார் பாருங்க. 20ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவருடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. 19, 20 ரொம்ப அழகா நம்மோடு கூட தேவன் சொல்கிறார், உன் சந்ததிக்கு நான் கொடுக்கிற உடன்படிக்கை மாறாது. அது என்ன அது என்னது? இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நானே உன் பங்கு என்று சுதந்திரமாய் நாம சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த வேளையிலே தேவன் நம்முடைய பங்கா இருக்கிறபடியாலே நாம் அநேக விண்ணப்பங்களுக்கு அவர் முன்பாக கடந்து போகிறோம். கர்த்தர் நமத்தில் இருக்கிறார், பெரிய காரியங்கள் செய்ய நல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோமா? யோபு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தார். வீடையும் சொத்தையும் செல்வாக்குகளையும் மனைவியும் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் இழந்து, அதுவும் இழந்ததுன்னு ஒன்று சொல்லிவில்லை, மாறாக உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை கொடிய பற்களால் நிறைந்தவராய் இருந்தாராம். அவ்வளோ கஷ்டங்கள் வந்த போதிலும் தேவனை ஒரு நொடி பொழுது கூட மறக்கவும் இல்லையா, அவரு தூஷிக்கவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம்ம தேவன் அறிந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா, மத்தவங்க ஊழியக்கார பிள்ளைகளோ அவங்க சொல்றாங்க இல்லையோ, மத்த சின்ன தேவன் அறியாத பிள்ளை என்ன சொன்னோம், ஆண்டவருக்கு போறாங்க, இவங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சு, இவங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க இந்த நாட்கள்ல. ஆனால் பாருங்க, யோபு வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தமனா இருந்தான். மனுஷனுக்கு முன்பாக உத்தமமா நடக்கிறதே கஷ்டமா இருக்குது. கணவனுக்கு விரோதமா மனைவி விரோதமா பிள்ளைகள் ஏதோ ஒரு தாறுமாறான காரியங்களை செய்து சாட்சி இல்லாம போறாங்க. ஆனா பாருங்க, யோபு என்ற பக்தர் தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருந்தான். அவர் உத்தமனா இருந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக பிசாசு போய் ஆண்டுட்ட கேட்டான். அவர் ரொம்ப நல்லா நீ வச்சுட்டு இருக்கிற, அவருக்கு ஒரு சோதனையே இல்ல, ஒரு துக்கமும் இல்ல, அதனாலதான் அவர் உங்களை ரொம்ப நினைச்சு இருக்கிறாரு. அப்ப ஆண்டர் சொன்னாரு, அப்ப அவர் கிட்டக்கெல்லாம் எடுத்துட்டாக்கா அவர் என்ன தூஷிப்பானா நீ நினைக்கிறியா? சரி, அவர் உயிர் மேல ஒன்றையும் கைய வைக்காத, எல்லாவற்றையும் எடுத்துட்டு சொல்லி சொன்னார். பிசாசு என்ன பண்ணானா, போய் அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாவற்றையும் அவங்க எடுத்து போட்டு கூட வசனம் சொல்லுது, தேவனை அவரு தூஷிக்கவே இல்லை. அம்மா நமக்கு நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன், நான் நம்ப விஷயத்துல கூட இந்த பவுல் சின்னப்ப சொல்கிறார், என் மாமிசமே அழிந்தாலும் என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், என் தேவனில் நான் அதிகமாக அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த மாமிசம் அழிந்தாலும் ஆத்மா நம்மோடு கூட இருக்கிறது. அந்த ஆத்மா எப்போதும் கர்த்தரை போற்றி கொண்டே இருக்கணும், துதித்துக் கொண்டே இருக்கணும், நன்றி சொல்லினே இருக்கணும். அப்போ தேவன் நம் வழியாய் அநேக காரியங்களை செய்வார். ஆகவே ஏன் இந்த சவார்த்தை சொன்ன, நான் நமக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கட்டும். உடல் சோர்வு, பலவீன நோய்கள் எல்லாமே இருக்குதுமா. எது வந்தாலும் நமக்குள்ள பயம் ஒண்ணு இல்லாத என் தேவன் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார். ஜெசியம்மா சொன்னாங்க, இந்த வருகிற நாட்கள்ல என்ன பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த வேளையில இதோ முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அந்த ஊழியக்கார பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் அதிகமா இருக்குது, நிறைய நோய்கள் இருக்குது, குடும்பங்கள் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் அதன் மத்தியில உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஆகவே சப்பா, அவங்களுக்காக நாங்க ஏதோ கொடுக்கிறோமோ இல்லையோ, ஜெப என்னும் ஒரு உதவியை நாங்க செய்கிறோம். கர்த்தனை அந்த ஊழியக்காரர்கள், அவங்க குடும்பங்களையும் அவங்க ஊழியங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவர் திறப்பு கொடுத்து நம்ம இருக்கிற சகோதரி மேரி பிரகாசம், ஆண்டவரே எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஊழியர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, அவங்க நோய்கள் எல்லாம் அகற்றுங்க என்று சொல்லி சகோதரி சுருக்கமா நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்ம பெரிய காரியங்களை செய்யட்டும். தேங்க்யூ லார்ட். கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக எல்லா ஊழியக்காரர்களையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். செய்கிற ஊழியத்தை நீர் பாரு ராஜா, உன்னை உத்தமாக பரிசுத்தமாக செய்யுங்க ராஜாவே. அப்பா, ஏனோ தானமாக ஊழிய செய்ய உமக்கு சாட்சியாக மற்ற சாட்சியாக
ஆசீர்வதிங்க ராஜா. ஆமென். ஏசப்பா, எவ்வளவு ஊழியக்காரர்கள் Thank you, ராஜாவே Jesus. Thank you, Jesus. நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க ராஜா. ஆமா ஆண்டவரே. அவர்களை ஆனாலும் ஒரு ஊழியங்களை செய்றாங்க. ஆமென். 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 அப்பா ஸ்தோத்திரம் Thank கர்த்தாவே. you, Lord. அவர்களுடைய பல வேண்டாம் ராஜா. ஆமென். உம்முடைய பலத்தால் அவர்களை ஆமென். இதை கட்டுங்க. Thank you, Lord. உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரை. ராஜா அவருக்கு பூர்ண சுகத்தை கட்டளையிட ஓ ஜீசஸ் முக்கியமாக ஜீசஸ் லூயிஸ் பிரதருக்காக அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அந்த ஜெபத்தை Thank செய்ய you, Lord. எழுந்து நிற்க ஆமாப்பா அல்லாவே தொட்டு குணமாக்கி நீங்க பெரியவங்க. நீங்க பெரியவங்க. அவருடைய பலம் வேண்டாம் ராஜா. ஆமா ராஜா. அவருடைய பலத்தால் அவரை ஆமென். ஆமென். உம்மை நம்பி இருக்கிறோம் ராஜா. ஆமா ராஜா. அப்பா, நாங்கள் தகப்பனே, ஆமென் அப்பா. அப்பா, வெட்கப்பட்டு ஓ, அவமானப்பட்டு Jesus, அவர் போகக்கூடாது ராஜா. Jesus. அந்த குடும்பம் முழுவதும் Thank you, Lord. சாட்சியாக Thank you, Lord. Thank you, Lord. நன்றி. பெரிய காரியத்தை நன்றி ஏசப்பா. என் கர்த்தரை சகலத்தையும் ஆளுகை செய்கிறீர். நீங்க பார்த்துக்கிறீங்க. ஆமா ராஜா. ஆமா தகப்பனே. ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம். Thank you. அப்பா, Thank பெரிய you. காரியத்தை Thank இந்த you. குடும்பத்தில் செய்வதற்கு கிருபை நன்றி, தாருங்கள். நன்றி, இந்த நாளிலே நன்றி. ராஜாவே, Thank you, Father, Lord. sister, brother, Yes. மற்றும் bishop ஆமா. அவர்களை ஆமா. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே விவேன் ஃபாதருக்காக Thank ஜெபிக்கிறோம் you. ராஜா. அப்பா. அவரை நீர் ஆசீர்வதிங்க ஆமென் ராஜா. அப்பா. இந்த நாளிலே அவர் பிறந்த நாளை Thank you, ராஜா Jesus. ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, இந்த ஜெபிக்கிறோம். ஆண்டை கொடுத்தீரே, இன்னொரு நன்றி. ஆண்டை அவருக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீங்க. நன்றி ஏசப்பா. அவர்கள் ஊழியத்தை நீர் தகப்பனே Thank you. Thank you, Lord. மென்மேல ஊழியத்தில் வளர Yes, Lord. Yes, Lord. பாரிஸ் பிரிஸ்டா இருந்து Thank you, நடத்தி Jesus. கொண்டு வருகிற ராஜா. ஐயா, நீர் உமக்கு நடத்த நன்றி. படிமையாக ஓ, thank you, பெரிய Lord. காரியத்தை அவர் வாழ்க்கையிலே ஆமென். நடத்தி கொண்டு வருகிறீரே. உம் நன்றி, பணிக்கென்று நன்றி. ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளை எல்லா ஆசீர்வதி. குடும்பங்களை அனைத்தையும் சேர்த்துக் ஆமென். கொள்கிற ராஜா. Thank you. அதே போல ராஜாவே அவர் இருக்கும் ஒரே ராஜா. Praise you, எல்லா Jesus. குடும்பத்தினர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. நன்மையான காரியங்களை எல்லா அவர்களுடைய காரியத்தை கிடைக்கட்டும். அவர்கள் மூலியமாக ஆமென் செய்யும் அப்பா. போது கிருபைக்காக நன்றி, நன்றி. நன்றி, எல்லாத்தையும் பொன்னான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை எங்களோடு இருக்க உதவி செய்யும். Yes. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி சொல்லலாமா? எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் அனுதின ஜெபத்திலே ஜெபம் பண்ணுங்க. தேவன் அவர்களை உங்கள் ஜெபங்கள் வழியாக அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்ததாக ஆண்டு சமூகத்தை நம் தேசங்களுக்காக ஜெபம் பண்றோம். நிறைய தேசங்கள் இந்த நாள் கூட கலவரங்கள் ஆயிருக்கு. நிறைய தேசங்கள் வழிகள் ஆயிக்கொண்டே இருக்கிறாங்க. ஜனங்க கிறிஸ்தவர்கள் ஆகட்டும் மற்ற காரியங்கள் ஆகட்டும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற தேசத்திலே எங்களுக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. எங்க தேசங்கள் எடுத்து ஆளுகிற ஆளுநர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க எல்லாம் உட்கார்ந்து போடுகிறதான எல்லாவித திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாமே நீங்க கொடுக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. நீதியோடு எங்க தேசத்தை நடத்தட்டும். உண்மையோடு எங்க தேசத்தை நடத்தட்டும். விதவிகளுக்கும் அனாதைகளுக்கும் திக்கட்டு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே போய் சேர வேண்டிய எல்லா ஆண்டவரே பணக்காசுகளை போய் அவங்க கிட்ட போய் சேரட்டும் ஆண்டவரே. நிறைய பேருக்கு நல்ல பென்ஷன் இல்லாத இருக்கிறாங்க. நிறைய ஹேண்டிகேப் பிள்ளைகளுக்கு பென்ஷன் வரல என்று சொல்றாங்க. வயதானவங்களுக்கு பென்ஷன் வரல என்று சொல்றாங்க. இசப்பா இதெல்லாம் நீங்க இலவசமா எங்க விடங்களுக்கு கொடுத்தது ஆண்டவரே. ஆகவே இதெல்லாம் அந்த பெரியோர்கள் நடத்துகிறவர்கள் நீதியோடு அவர்களுக்கு போய் சேர கர்த்தர் உதவி செய்யட்டும் என்று சொல்லி நம்ம தேசங்களுக்காகவும் தேச தலைவர்களுக்காகவும் நம் தேசத்தில் சமாதானம் வரணுன்றதுக்காகவும் தச்சமா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே எங்க தேசத்துல நீங்க ஆசீர்வதிங்க. எங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எங்க தெருக்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அம்மா ஜெபம் பண்ணிட்டோம். தேங்க்யூ லார்ட். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சப்பா. நன்றி 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 நன்றி. ஆமென். அங்க இருப்பேன் என்று சொன்னவரே நீங்க இருக்கிறீங்களே நன்றி அப்பா. ஆமென். ஆமா ராஜா. அப்பா கிறிஸ்டினுக்காக ஆமென் எவ்வளோ பேர் ஆண்டவரே ஆமென் அப்பா. நீங்க இந்த வேத விட்டு அந்த வேத ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே நிர்மூலா எங்க தேசங்களை தொடுங்க. எங்க தேசங்களை ஆமென். நோக்கி பாரு நீதியோடு நியாயத்தோடும் எங்க தேசங்களை நடத்துங்க. அப்பா ஒவ்வொரு கவுன்சிலரும் பெரிய பெரிய தலைவர்களும் ஆமென் அப்பா. அப்பா அவருக்கு நல்ல உள்ளத்தை கொடுறாங்க. Thank you. கடவுளுக்கு நேர்மையாக உண்மையாக நடக்கிறது ராஜா. கர்த்தாவே, ஏழைங்க வாய் ஸ்தோத்திரம். ஏழைங்களுக்கு தர வேண்டிய
அப்பா அந்த ராசினியை கூட ஓ எவ்வளோ ஜீசஸ் மோசடிகள் ஆண்டவரே. அப்பா அப்பா அதெல்லாம் நீ கண் திறந்து பாரு ராஜா. ஐயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிஞ்சு நின்று எழுதுறாங்க ஆண்டவரே. ஆமா ராஜா ஆனா அந்த பிஞ்சன் வரல ஆண்டவரே. போய் சேரல அப்பா ராஜா எவ்வளோ பேர் ஒரே இதெல்லாம் பெரியவர்கள் கவனத்துல கொண்டு போங்க. இருக்க இடையிலாது உமக்கு ஸ்தோத்திரம். மக்களை கண்ணோக்கி பாரு. Thank you, thank you. அவர்களுக்காக இறங்கு ராஜா. Amen. அந்த பெரிய பெரிய தலைவர்களுக்கு மன Thank you, இறங்கு ராஜா. Jesus. Thank you, அவர்களுக்கு Jesus. தர வேண்டிய ரப்பின் ஆமென் அப்பா, ஆமென் அப்பா. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு தலைவர்களையும் இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஒவ்வொரு தேசத்தையும் ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டுல கூட ஆண்டவரே Thank you, எவ்வளோ Lord. மழை வந்த ஆண்டவரே. இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாங்கள் ஸ்தோத்திரம். கடன் வாங்கி இந்த பயிரை ஆவியானவரே இந்த எங்க பயிரெல்லாம் தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. மழை வந்தா நிறைய மழை ஆமென். வெயில் அடிச்சா வெயில் ஆமா தகப்பனே. க்ஷேமத்தை அனுப்புங்க. மன்னிச்சு எஸ் அப்பா ஒவ்வொரு தேசத்தின் ஆசீர்வதிங்க. நீ ஆளுகை செய்ய. எஸ் நீ ஆளுகை செய்ய. ஆமா ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பரப்புது. தேங்க் யூ. கெஞ்சி மண்டாட்சி நல்ல பிதாவே. இயேசுவின் நாமத்தினால எங்க தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேசத்தில் இருக்கிற எல்லா மிலிட்டரிமார்களுக்காக ஸ்தோத்திரம், போலீஸ்காரர்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்துகிற டாக்டர்ஸ்களுக்காக ஸ்தோத்திரம், கவர்மெண்ட் டீச்சர்ஸ்களுக்காக ஸ்தோத்திரம், நிறைய அனாதை பிள்ளைகள் ஸ்கூல்கள் எடுத்து நடத்துகிற எல்லா கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீரே ஒவ்வொரு தேசத்துக்காக கவர்மெண்ட் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி 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 ராஜா உமக்கே நன்றி. அடுத்ததாக நோயாளிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம இருக்கிற ஜெயமா அவங்க ஜெபம் பண்ண போகிறோம். இசப்பா எங்க தேசத்துல நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல கூட ஃப்ரைடே என்று சொன்னால் எல்லா ஹாஸ்பிட்டலிலும் பயங்கரமான ஜனங்கள் பிளட் டெஸ்ட் கொடுக்குறாங்க, பிளட் ரிசல்ட் வாங்குறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்களுக்கு இன்னைக்கு நிறைய ஆப்ரேஷன் தியேட்டர்கள் ஆப்ரேஷன் இருக்குது. ஆகவே ராஜா அங்க இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ்களையும் ஆசீர்வதிங்க, நோயாளிகளை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க. ஏதோ ஜெசியம்மா எடுக்கிற பிளட் டெஸ்ட்ல கத்தர்கரம் இருக்கட்டும். ஏதோ நம்ம வயலட்டமா அவங்களுடைய பேத்தி பயங்கரமா சிக்கல் இருக்கிறாங்க, அந்த மகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியருடைய பிளட் டெஸ்ட்களா கூட இன்னைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். கத்தர் எல்லா டெஸ்ட்களிலும் கத்தர்கரம் இருக்கட்டும். அவருக்கு எது சித்தமோ அதை நம்ம வாழ்க்கையில நடக்கணும் என்று சொல்லி அந்த கத்திருப்பு கொடுத்து ஜெயமா இந்த கத்துக்காக ஜாப் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இந்த வேளையில ராஜாவே துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். நாங்கள் வணங்குற தேவன் கல்லோ மண்ணோ செடியோ கொடியோ அல்ல, எஸ் ஜீவனுள்ள தேவனை. ஆமென். ராஜாவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நோய்வாளிகளை எஸ் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நோயாளிகளை கரத்தில் ஆசீர்வதியம். ஆமென். உள்ளத்தில் ஆண்டவரே நீர் பேச மாட்டவரே. Thank you. உண்மையான தேவன் என்று எஸ் பேசி அவர்களுக்கு வந்திருக்கிற வியாதியிலிருந்து விடுதலை விடுதலையாக்கும். ரத்தம் ஒவ்வொரு பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு நர்மலியும் வாயட்டும். டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்ட காரியத்தை ஆமென். செய்கிற தேவனாய் Thank you. வேளையில ராஜாவே உண்மையே நாங்கள் ஆராதித்து எஸ் லார்ட். எஸ் லார்ட். விசேஷமானவரே. Thank you. சகோதரர் மிஸ்டர் Thank you. Thank you. Thank you. ஆடிப்பட்ட காயத்தை ஆண்டவரே ஓ ஜீசஸ் தேவனாய் இருக்கிறார். ஐயா ஸ்தோத்திரம். தள்ளும் கால் போல Yes, Lord. மாற்றமானார். Thank you. ஆட்சியாட்சி வையும். Yes. ஜெபத்தை நடத்த Thank you. ஆசீர்வதியும். Thank you, Lord. ஒருபோதும் கைவிடாத தேவன். ஆமென். ராஜா. நீர் எங்கள் கரத்தை பிடித்துக் கொள்ளும். Thank you. வந்துருவோம்ப்பா. எஸ் ஆசீர்வதியும். Yes. ஒரு டாக்டர்ஸுக்கும் Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. மாத்திரையிலும் ஆண்டவரே Amen. அவங்க எடுக்கும் போது ஆண்டவரே Thank you, Lord. ஔஷதம் எடுக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி நன்றி. Thank you, Jesus. நோயாளிகளுக்காக நீ வந்தேன் என்று சொன்னது. நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென்.
தாயார் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிற அதற்காக நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம மத்தியில் இருக்கிற ஜெசியம்மா ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்க கையில கொடுத்திருக்கிற பிள்ளைகளையும் உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும் என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து வாலிபர்களுக்காக மாத்திரம், சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் இந்த பிள்ளைகளுக்காக அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ, நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக கொடான நன்றி அப்பா. இந்த வெள்ளிக்கிழமை நாளுக்காக தோத்துறோம் ஆண்டவரே. Thank you. எத்தனையோ பிள்ளைகள் இந்த மொபைல்னால ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க ஆண்டவரே. Thank you Jesus. எப்பொழுதுமே அந்த மொபைல் மீதே இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, வாலிபர்களை தொடுங்க ராஜா. வாலிபர்களை தொடும் ஆண்டவரே. ஆமென். அப்பா, அவர்களுக்கு எந்த கெட்ட சோதனையும் சாத்தான் சோதனை வராது இருக்கட்டும். எந்த கெட்ட பழக்கத்தை அவர்கள் மேல் விடாத ஆமென். அப்பா, அப்பா பிள்ளைகளோட சேர்ந்து பசங்களோட சேர்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அப்பா, அங்க போறேன்ட்டு போய் இறங்குங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் மாற்று ஆண்டவரே. ஆமென். அப்பா, ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்களுக்கு கெட்ட பழக்கத்தை ஆமென். எந்த பழக்கத்தையும் அவங்களுக்கு வராதபடி காத்துக்கொள்ளு. அப்பா, பிள்ளைகள் நல்ல படிப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமென். அப்பா, நல்ல ஞானத்தை ஆமாப்பா. பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக மாற்றாங்க. தாய் தகப்பன் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. எந்த கெட்ட சாத்தான் சோதனை அவர் வராமல் காப்பாற்று. ஆமென். ஞானத்தை Thank you Lord. கெட்ட பழக்கத்தை கொடுக்க அவர்கள் காப்பாற்று. அப்பா, ஸ்தோத்திரம். நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் கையில கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கரத்துல கொடுத்து விடுவோம். அவர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. நன்றி, நன்றி. கடைசியாக தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற பவானி அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எதையோ பேசினதை கேட்டு நாங்கள் நொந்து போய் இருக்கிறோம், வேதனை அடைஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே, இப்போது நீங்க பேசுன ஆண்டவரே நாங்கள் கேட்கட்டும் என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்க வார்த்தை தான் எங்களுக்கு பலன். நிறைய பேர் கணவனை இழந்து வந்திருக்கிற சகோதரிகள் இருக்கிறாங்க. இதோ மனைவி இழந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க, கணவன்மார்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட சகோதரி ஜூலி அவங்க இறந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கணவனுக்கு நல்ல ஆறுதலையும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதலையும் தேவன் அவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி அவங்களுக்காகவும் குடும்பங்களுக்காக இன்னும் இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வார்த்தையால அவர்களுக்கு ஆறுதல் படுத்தவே முடியாது. ஆகவே கடந்த நாட்கள்ல கூட 40 வயசு பையன் இருந்துட்டு இருக்கிறாப்புல. அந்த மகளுக்கு 38 2 பிள்ளைகள், சிறு மகள். அந்த குடும்பங்களை கூட தேவகரம் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஒவ்வொரு தாய்மார்களும் கணவனை இழந்த தாய்மார்களை கேட்டா சொல்வாங்க, என் ஆண்டவர் தான் காப்பாற்றி வந்திருக்கிறார். அவர் வார்த்தை ஒன்றுதான் எங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிறது, அவர் வார்த்தை ஒன்றுதான் எங்களை ஆறுதல் படுத்தி கொண்டு வருகிறது என்று ஒவ்வொரு தாய்மார்களும் சொல்ல முடியும். ஆகவே அந்த கருத்து கொடுத்து சகோதரி ஜெபம் பண்ணிட்டோம். தேவன் வார்த்தையினாலே நம்மளை ஆறுதல் படுத்தட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி, 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 நன்றி ஏசப்பா. ஆமாப்பா, நன்றி. மனைவிமார்களை ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் லார்ட், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆமா ராஜா, ஆமா தகப்பனே, எந்த வேதனை அடைந்தாலும் உங்களுக்கு ஆமென், ஆமென். மரித்த அந்த பேர் தெரியாத ராஜா, Thank you Lord. மனைவியை நீங்க காப்பாத்துங்கப்பா. ஆமென். அந்த மனைவி குழந்தைய காப்பாத்துங்கப்பா. இன்னும் எத்தனையோ குடும்பங்கள ராஜா ஆவியானவரே உமக்கு நன்றி. கொடுக்கிறோம் ராஜா. Thank you Lord. அந்த மனைவிமார்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அவர்களை ஆறுதல் படுத்துங்க. இந்த வார்த்தையால எங்களுக்கு நிரப்புங்கப்பா. ஆமென். வார்த்தையோட வந்திருக்கிறோம்ப்பா. Thank you Lord. Thank you அதே Lord. நேரத்துல அவர் காலை நீங்க தொடுங்க ராஜா. ஆமென். இந்த நேரத்துல அவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென், அந்த ஆமென், வீட்ல இருந்து 2 ஆமென், வாலிப பிள்ளைங்க 3 குடும்பத்தை ஆமென், ஒப்பு கொடுக்கிறாங்க ஆமென், ராஜா. ஆமென், 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 அவர் ஆமென். காலுக்கு நல்ல பலத்தை ஆமென் ஆரோக்கியத்தை தகப்பனே, கொடுங்க உமக்கு ராஜா. ஸ்தோத்திரம், 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 அவங்க ஸ்தோத்திரம், குடும்பத்தை ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுக்கிறோம் ஸ்தோத்திரம். ராஜா. இந்த நேரத்துல ராஜா வந்திருக்கிற ஒரு குடும்பத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆமென், அப்பா. ஆமென், ஆமென், அவர் வீட்டை ஆமென், நின்று அந்த ஆமென், காலுக்கு ஆமென், பலத்தை ஆமென். கொடுங்க ராஜா. Thank you, thank you, thank you, thank you, ராஜா. thank you. ஒருவர் மெடிசன் ஆமென். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. God, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. கரங்களை தட்டி எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார்.
Thank you, Jesus. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. என்று சொல்லுங்க. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. நீங்க மனதுருகி உங்க கரம் நீட்டி இப்போ அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே. என் கண்ணீரை காண்பவரே. சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. 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 சகோதரி எலிசபெத், சகோதரி டேனனுடைய மனைவி, அந்த சகோதரி நேற்றிரவு கூட வேதனையோடு கூட சொல்றாங்க, கணவனை இழந்து வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கொடியது என்று சொல்லி. அந்த சகோதரி சொல்றாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் என் கண்கள் இந்த தண்ணீர் வடியவே இல்லை, கரையவே இல்லை, புரியவே இல்லை. ஆகவே அவர்கள் மனிதர் சொன்னா அவங்களுக்கு ஆறுதல் அடையவே முடியாது. ஆகவே ராஜா, அப்பேற்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆறுதல் படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். எவ்வளோ வருஷமா கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரி ஃப்ளோரா, அந்த மகளுக்கும் ஆண்டவர் அதிகமாக பலப்படுத்த வேண்டும். கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும் சொல்லிட்டோம். அனுதின ஜெபத்தில் ஜெபம் பண்ணா கடவுள் வார்த்தை ஒன்றுதான் அவங்களை தேர்த்த முடியும். கடவுள் வேலையில அந்த வார்த்தைகளை கேட்க நம்ம வந்திருக்கிறோம். தேவனே நீர் பேசும் ஐயா. அவர் மறைத்து என்னோடும் எங்களோடும் இந்த யூடியூப்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டுவோமா? அப்பா, நீ என்னோடும் என் குடும்பத்தோடும் என் மக்களோடும் மன்னர் நீங்க பேசுங்க என்று சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி 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 சார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களும் உண்டாகும்படி நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். இவ்வளவு நேரம் அநேக காரியங்களுக்காக நாம ஜெபம் பண்ணோம். நம்முடைய எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டார். சொல்லுங்க ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்றும் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆக விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நம்முடைய ஜெபங்களை ஆண்டவரிடத்துல ஏறெடுத்திருக்கிறோம். நம்முடைய பலவீனங்கள், அடியனுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கணவனை இழந்த மனைவிகளுக்காக, மனைவி இழந்த கணவன்மார்களுக்காக நாம விசேஷமாய் ஜெபித்திருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நிச்சயமாய் ஆறுதல் படுத்துவார். இன்றைக்கு கூட நாம நேரடியாக செய்திக்கு போவோம்.
2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம வாசிக்க கேட்போம். இந்த செய்திக்கு விசேஷித்த ஒரு தலைப்பு, கிருபையை பெருகச் செய்யும் தேவன். அல்லேலூயா. அவருடைய கிருபையை நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில பெருக செய்வார். அவருடைய இரக்கம் பெருக செய்வார். அவருடைய தயவு பெருக செய்வார். அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெருக செய்வார். அவருடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில பெருக செய்வார். கிருபையை பெருக செய்யும் தேவன் என்ற தலைப்பில சுருக்கமாய் ஒரு சின்ன செய்தியை நாம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் chapter 9 verse 8. அதுல தமிழ்ல எடுத்தவங்க நெட்டு நிதானமா படிங்க. புனித பவுல் சின்னப்பருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷித்த விதமான தைரியம் இதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் தருகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகுகிறவர்களாயுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய கிருபை உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில பெருகும் வரை வரும்படி, தேவனுடைய இரக்கம் பெருகும்படி, தேவனுடைய தயவு பெருகும்படி, தேவனுடைய கருணை நம்ம வாழ்க்கையில பெருகும்படிக்காக இன்னைக்கு ஆண்டவர் கொரிந்து பட்டணத்திற்கு புனித பவுல் சின்னப்பருபடியாக சொல்லுகிறதான விசேஷித்த வார்த்தை. தேவனுடைய கிருபை நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில பெருகும்படிக்காக நம்மை நாம் ஆண்டவருடைய கரங்களில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவராகவே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றி, எல்லா சுகவீனத்தை மாற்றி நம்மை பலப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். இதே பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வசனத்துல என்ன சொல்றது பாருங்க, அவருடைய கிருபை நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையில பெருகப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை பெருகிறபடினால்தான், அவருடைய கிருபை நம்மிடத்துல இருக்கிறபடினால்தான், அவருடைய தயவு நம்மிடத்துல இருக்கிறபடினால்தான் நாம் இன்றைய நாள் வரைக்கும் காலூன்றி நிற்கிறவர்களாய், கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாய், உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருக்கும்படி, இயேசுவின் நாமத்தினால ஊழியம் செய்யும்படி, பாடும்படி, ஜெபிக்கும்படி, துதிக்கும்படியாக பாருங்க. இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணோம் இல்லையா? நம்ம குடும்ப தேவைகளுக்காக ஒரு ஜெபம் இருந்தாலும் கூட நாம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய கிருபை நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில பெருகும்படியாய் செய்வார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படியா இருக்கிறாரோ தெரியுமா? அவரை விசுவாசிக்கிறவர்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் பாருங்க. அந்த கிருபையை பெருகச் செய்கிற தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவராய் இந்த உலகத்துல வாழ்ந்தார், எப்படிப்பட்டவராய் இருந்தார், இன்றைக்கும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. நிறுத்தி நிதானமா படிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவருமாய் சுற்றி திரிந்தார். ஒருத்தருடைய பலவீனம், நோய், வியாதி குணமாகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய கிருபை வேணும். தேவன் நம்மோடு கூட இருக்கணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மை செய்வார். ஆண்டவரை விட்டுட்டு நாம தூரமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நன்மை வராது, தீமை தான் வரும், அநியாயம் தான் வரும், அக்கிரமம் தான் வரும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும், நம் வாழ்க்கையில சுகம் கிடைக்கும், நம் வாழ்க்கையில ஆரோக்கியம் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் கிடைக்கும். அவருடைய கிருபை நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில பெருகும்படியாய் செய்து கொண்டே வருவார். அவர் சுற்றி திரிந்து பாருங்க, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்.
நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில நாம கூப்பிட்டு சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கெல்லாம் சாட்சி சொல்லுவோம். என் வாழ்க்கையில எப்படி செய்தார், என் வாழ்க்கையில அப்படி செய்தார், என் குடும்பத்துல எப்படி செய்தார், என் பிள்ளைங்க வாழ்க்கையில எப்படி செய்தாரு, கணவன் மனைவி வாழ்க்கையில எப்படி செய்தார், என் குடும்பத்துல எப்படி செய்தாருன்னு சொல்லி நேக இன்னைக்கு ஒரு நாளெல்லாம் கூட சாட்சி சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருந்த தேவன் பாருங்க, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், நோய்வாய்ப்பட்டவர்களை, பிசாசின் பிடியில அகப்பட்டவர்களை ஒவ்வொருவரையும் குணமாக்கி ரட்சிக்கிறவராய் இருந்தார். ஏனெனில் பிதாவாகிய தேவன் இயேசுவோடு கூட இருந்தார், இயேசு பிதாவாகிய தேவனோடு கூட உறவாடுகிறவராய் இருந்தார். ஆகவேதான் இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்தது. அவருடைய கிருபை எப்படிப்பட்டது என்று எபேசியர் முதல் அதிகாரம், சீக்கிரம் வாங்க 2 வசனத்தை பார்த்து நாம ஜெபம் பண்ண போறோம். எபேசியர் முதல் அதிகாரம். இந்த கலாத்தியருக்கு நெக்ஸ்ட் இருக்கும் பாருங்க, பிலிப்பியருக்கு நெக்ஸ்ட் இருக்கும் பாருங்க. எபேசியர் முதல் அதிகாரத்துல 5வது வசனம் ஒருத்தர் படிங்க, 5வது ஒருத்தர் படிங்க, 6வது ஒருத்தர் படிங்க, 7வது ஒருத்தர் படிங்க. ஒரு வசனம் முதல் அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. புனித பவுல் சின்னப்பர் வழியாக எபேசு பட்டணத்திற்கு, எபேசு சபைக்கு என்ன சொல்லுகிறார் என்று இங்க வேதம் சொல்லுகிறார். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அல்லேலூயா. அவருடைய கிருபை எப்படியாப்பட்டதா இருக்குதா? புகழ்ச்சியா இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில சமாதானமா இருக்கிறதா? அவருடைய கிருபை நமக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. 6வது வசனம் ஒருத்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, அவருடைய சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருக்கு உரிமையான பிள்ளைகள் ஆகும்படி. ஸ்வீகார புத்திரர்னா என்ன அர்த்தம்? சொந்த பிள்ளைகள் அர்த்தம். இயேசுக்கு சொந்த பிள்ளைங்க. இதெல்லாம் எதனால? அவருடைய கிருபையினாலதான். அவருடைய கிருபை நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கையில பெருகும்படிக்கு இருக்கிறது என்று சொன்னார் இல்லையா? இந்த தலைப்பு கூட அதான். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகிறபடினால, அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினால, அவருடைய தயவுனால அவருடைய சுவிகார புத்திரராய் உன்னையும் என்னையும் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. 7வது வசனம் ஒருத்தர் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அவர் கிருபையில எப்படியா இருக்கிறாரா? ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். பத்தியா, இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபையினால் அவர் சிந்தின ரத்தத்தினாலே உனக்கு எனக்கும் பாவ சாபத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, துரோகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி அவருடைய மகனாய் மகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. 8வது வசனம் படிங்க. என்ன சொல்றது? அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும், நல்ல கவனிங்க, அவருடைய கிருபையை எப்படியாய் உபயோகப்படுத்துறார் பாருங்க. அந்த கிருபையோடு கூட என்ன தருகிறார் பாருங்க. அவருடைய கிருபையோடு கூட சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்கிறவர்களுக்கு, அவருடைய கிருபை பாராட்டின அத்தனை பிள்ளைகளுக்கும் ஞானம் இருக்கும், அதோடு கூட என்ன இருக்கும்? புத்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒருபோதும் ஆண்டவரை விட்டு அவங்க தூரமா போகவே மாட்டாங்க, ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன நோய் நொடி வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும், என்ன பண கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்களா இருப்பார்கள். அவருடைய கிருபை பாருங்க ஞானம் கொடுக்கிறது, அவருடைய கிருபை பாருங்க நமக்கு புத்தியை கொடுக்கிறது. அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதமான ஒரு காரியான்பானுங்களே. ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனா. ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரா? பெருக பண்ணுகிற தேவன். அதே 2 கொரிந்தியர் வாங்க, சீக்கிரம் முன்னாடி திருப்புங்க, பின்னாடி 2 கொரிந்தியர் அதே 9ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் ஒன்று இப்படியாய் சொல்லுகிறதை நீங்க நிறுத்தி நிதானமா படிங்க. 2 கொரிந்தியர்
9ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்க என்ன சொல்லுது? விதைக்கின்றவனுக்கு விதையையும் புசிக்கின்றதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கின்றவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார். ஆமென். பத்தியா? அல்லேலூயா. நம்ம நீதியோடு கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் வளர செய்வார் ஆண்டவர். நம்ம என்ன விதைக்கிறோமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலத்துலதான் விதைக்கணும் இல்ல, நம்முடைய வாயினால என்ன விதைக்கிறோமோ, நம்முடைய கண்களினால என்ன விதைக்கிறோமோ, நம்முடைய சிந்தனையினால என்ன விதைக்கிறோமோ, நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன விதைக்கிறோமோ அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் பெருகும்படி அவருடைய கிருபையினாலே நாளுக்கு நாள் பெருகும்படியாய் அவர் செய்வார். அநியாயத்தை விதைத்தா அநியாயத்தை அறுப்போம், அக்கிரமத்தை விதைத்தால் அக்கிரமத்தை அதை அறுப்போம். நீதியை விதைத்தால், இங்க அத்தனை சொல்லுகிறது, நீதியை விதைத்தால் நீதியில உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு என்ன சொல்லுவேன்? வளர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ நீதி உள்ளவர்களா இருக்கணும், புத்திமான்களா இருக்கணும், ஞானவான்களா இருக்கணும், தேவனுடைய புத்திர ஸ்வீகாரம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் தேவநேசு நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிற ஒரு விசேஷித்த காரியம். சங்கீதம் வாங்க, 115வது சங்கீதம் வாங்க, 2 வசனத்தை படிச்சுட்டு ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 115வது சங்கீதம், சங்கீத பகுதியில 115வது சங்கீதத்துல 14 ஒருத்தர் படிங்க, 15 ஒருத்தர் படிங்க. மிக ஆசீர்வாதமான ஒரு வசனம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கிருபையை பெருக பண்ணுகிற தேவன் இல்லையா, நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். இந்த இடத்துல என்ன சொல்றார் பாருங்க. 115ல 14. கர்த்தர் உங்களையும், நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். வளர பண்ணுவார். நீங்க நான் வளர்ந்துக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, வளர்ந்துருக்கிறோமா இல்லையா? எல்லாத்திலையும் வளர்ந்துருக்கிறோம். ஆனா இனி வருகிற காலத்துல விசுவாசத்துல வளர்வோம், நம்பிக்கையில வளர்வோம், பிறரை நீதியில நடத்துகிறவர்களாய் வளர்வோம், பிறரை ஞானமாய் நடத்துகிறவர்களை வளர்வோம், பிறரை புத்திமதி சொல்லி அவர்களை நாம் வளர்வோம். இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நாம் அநேகரை வர்த்திக்க பண்ணுவோம், அநேகரை விசுவாசத்திற்குள்ள வளர செய்வோம். அந்த பிள்ளைகளுக்கு புத்திமதிகளை சொல்லுவோம், அந்த பிள்ளைகளுக்கு நீதியை சொல்லுவோம், அந்த பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லுவோம், எல்லாருக்கும் இயேசுவை சொல்லுவோம். அந்த நீதி தான் இயேசு, அந்த ஞானம் தான் இயேசு, அந்த புத்தி தான் இயேசு. எனவே எல்லாமே அவரிடத்திலிருந்து உருவாகி வருகிறது தான். அவர் கொடுத்த ஞானம் தான், அவர் கொடுத்த புத்தி தான். அவர் தான் ஞான கண்மலையாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப 15வது வசனம் என்ன சொல்லுது? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படியாய் பெருக பண்ணுகிறார் பாருங்க. அவருடைய கிருபை, அவருடைய தயவு எப்படியாய் பெறுகிறது பாருங்க. அவருடைய இரக்கம் எப்படியாய் பெறுகிறது பாருங்க. அவருக்கு நாம பயப்படுகிறபடினால, அவருக்கு நாம கீழ்ப்படிஞ்சிருக்கிறதுனால, அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறதுனால. இதே அதிகாரத்துல 12வது வசனம் படிங்க, மேல 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். பத்தியா, ஊழியக்கார குடும்பத்தை கூட தேவன் ஆசீர்வதிக்கிறாரா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிறார். இங்க வரணும், இதான் முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒற்றை விடுதலைங்க ஆண்டவர். அவருடைய கிருபையை வளர செய்கிற தேவன், அவருடைய கிருபை நம்ம மத்தியத்துல வர்த்திக்க பண்ணுகிற தேவன். ஞானத்தில வளரணும், புத்தியில வளரணும், விசுவாசத்துல வளரணும், நம்பிக்கையில வளரணும், இயேசுவை அறிவிக்கிறதுல வரணும். உண்மையான கிறிஸ்தவனா இருந்த நீ வளரணும் நாளுக்கு நாள். அதைத்தான் தேவன் உன்னிடத்துல என்னிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். இதோடு கூட மாத்திரம் இல்ல, ஒரு 2 பேஜ் அப்படியே திருப்புங்க. 128ல 6வது வசனம் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 128ல ஒரு 2-3 பேஜ் அப்படியே திருப்புங்க.
அதுல 6வது வசனம் பாருங்க. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலில் உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அல்லேலூயா. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிறது மாத்திரம் அல்ல, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் இல்லையா, தேவ ஜனங்களுக்கு உண்டான சமாதானம், தேவனுடைய புத்திரருக்கு உண்டான சமாதானம், தேவ சமாதானத்தை நீ காண்பாய், வாழ்க்கையில அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்கிறார். வாழ்க்கையில அனுபவமாய் கொண்டு வரும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசாயா 54 அதிகாரத்துல மிக விசேஷமான ஒரு வசனம், அது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இருக்கிறது. 54 அதிகாரத்துல 13வது வசனம். அங்கே ஆண்டவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நான் என்னுடைய கிருபையை உங்கள் மத்தியில வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னாரு, பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரு. இங்க பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து சங்கீதத்துல 115 பார்த்தோம். ஆனா இங்கே அதே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக ஏசாயா 54 அதிகாரத்துல 13வது வசனம் என்ன சொல்லுது? உன் பிள்ளைகள் எல்லாருக்கும் உன் பிள்ளைகள் எல்லாரும் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் டீச்சர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தாங்க முதல் டீச்சர் இல்லையா? அவர் தான் முதல் டீச்சரா இருந்து அவர் தான் கற்றுக் கொடுக்கிறார். என்ன பண்றாரு? obey your parents. அல்லேலூயா. இல்லையா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு கூட ஒண்ணு சொல்லுது. அப்போ அந்த தெய்வத்திற்கு அடுத்து யாரு? தாய் தகப்பன் தான். நீ தாய் தகப்பனுடைய வார்த்தையை நீ கேட்டு நடந்தா, எபேசியர் 6 அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லையா, நீ நீண்ட நாட்கள் வாழணுமா, நீ சமாதானத்தோடு வாழணுமா, நீ சுகத்தோடு கூட வாழணுமா, நீ ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழணுமா, பைபிள் சொல்லுகிறது தாய் தகப்பனை கனம் பண்ணு. இல்லையா? பத்தியா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்திற்காக தாங்க நம்ம ஜெபத்துக்கு வர்றது. இதுக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு போறோம். இதனாலதான் நம்ம ஆண்டவரை தேடுறோம். இதனாலதான் அவருடைய வேதத்தை நம்ம சுமந்து கொண்டு வரணும். நேரம் காலம் பார்க்காம 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்றமே. இதெல்லாம் எதுக்காக? இந்த நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கணும். ஒவ்வொரு கணவன் மனைவி வாழ்க்கை சமாதானமா இருக்கணும். வீட்டுக்கு வந்த மருமகள் சமாதானமா இருக்கணும். வீட்டுக்கு வந்த மருமகன் சமாதானம் இருக்கணும். பேர பேத்தி மத்தியத்துல சமாதானம் இருக்கணும். சொந்த பந்தங்கள் மத்தியத்துல சமாதானம் இருக்கணும். இன்னைக்கு நாம ஜெபித்த ஜெபம் பாருங்க, நம்ம தேசத்திற்காக ஜெபம் பண்ணோம். எங்க சமாதானம் இருக்குதோ இல்லையோ, தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். கணவனை இழந்த மனைவிக்கு, மனைவி இழந்த கணவனுக்கு இன்னைக்கு நிச்சயமாய் சமாதானத்தை தேவன் கொடுப்பார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமே கண்களை மூடி ஆண்டுடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுப்போம். நாம் எவ்வளவு நேரம் ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்தாலும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் தாமே அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் ஞானத்தினாலும் புத்தியினாலும் நீதியினாலும் வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாளுக்கு நாள் அவருடைய கிருபை நம்ம மத்தியில வளர்ந்து கொண்டே இருக்கும்படிக்கு அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே கண்களை விடும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என் கிருபை நான் உங்கள் மத்தியிலே வர்த்திக்க பண்ணுவேன், வளரச் செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. உங்களுடைய தயவு எங்கள் மத்தியிலே பெருக பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய இரக்கம் எங்கள் மத்தியிலே பெருக பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய அன்பு எங்கள் மத்தியிலே பெருக பண்ணியிருக்கிறேன். நீர் எங்களை நேசித்தபடினால் தான் ஆண்டவரே இந்த பூமிக்கு நீர் மனிதனாய் வந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவை சுமந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக பாடுகளை பற்றி, எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி ஆண்டவரே சிலுவையில தன் ஜீவனையே எங்களுக்காய் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து
பரலோகம் சென்று சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை நாளுக்கு நாள் எங்கள் வாழ்க்கையில பெருகும்படி, அந்த கிருபை வழியாக நீதியிலே நாங்கள் வளரும்படி, சத்தியத்திலே நாங்கள் வளரும்படி, உண்மையிலே வளரும்படி, ஆண்டவரே கிருபையில தயவுல நாங்கள் வளரும்படி, ஞானத்திலே வளரும்படி, புத்திமதி சொல்லுகிறதிலே நாங்கள் வளரும்படி, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையில நாங்கள் வளரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கோடா கோடி ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி செலுத்துகிறோம், உம்மையை ஆராதிக்கிறோம், உம்மையை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பலவீனம் என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர், எங்கள் குறைகளை தேவன் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, சகோதரி சொன்னவனமாய் ஆண்டவரே சுவாமி, இதோ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் ஆண்டவரே 19வது வசனம் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஆண்டவரே மகிமையின் செல்வத்தினாலே எங்கள் எல்லா விதமான குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். நாளுக்கு நாள் உங்களுடைய கிருபை எங்கள் வாழ்க்கையை பெருகுவதாக, உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக, உங்களுடைய சமாதானம் பெருகுவதாக, உங்களுடைய சந்தோஷம் பெருகுவதாக. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு ஊழியக்கார வாழ்க்கையில ஆண்டவரே தேவன் மகிமையான காரியங்களை செய்வீராக. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே, தேவன் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை நீ சுகப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தருக்காக காலூன்றி தைரியமாய் நிற்கிறவர்களாய் நீர் மாற்றுவாங்க. எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி, நீரே மேலான மருத்துவர், நீரே நிரந்தரமான மருத்துவர், நீரே உண்மையான மருத்துவர், ஒருபோதும் பொய் சொல்லாத மருத்துவர் நீர் ஒருவரே ஆண்டவர். விடுதலை வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அற்புத சுகத்தோடு கூட அனுப்பினீர் ஆண்டவரே. கல்லறைக்கு போனவனை வீடு திரும்பும்படியாய் செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊராரால் ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகத்தை மறுபடியும் சுகப்படுத்தி அவன் தன் குடும்பத்தாரோடு கூட சேர்க்க வைத்தீர் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி, குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி, எல்லா பண தேவைகளை சந்தித்து, சமாதான குறைவுகளை மாற்றி ஆண்டவரே தேவன் சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே, நிம்மதியினாலே ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிறதற்காக நன்றி. துதிகர மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மகிமை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி தாம் கிருபையில வளர்ச்சிகிற தேவன் எல்லாரோடும் கூடவே இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. கிருபையாய் இறங்கி உலோடேருமாக காலூன்றி நின்று தேவன் வசனங்களை நமக்கு போதிக்க வச்சாரு. அதற்காக கரங்களை தட்டி, தேவனே நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி என்று உற்சாகமாய் கரங்களை ஏசப்பா, அருமையான வார்த்தை, கிருபையை பெருக செய்யும் தேவன் சொல்லி நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கடைசியாக அந்த சமாதானத்தை யாருக்கு கொடுக்கிறாராமா? நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாராம். உன் பிள்ளைகளுக்கு கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுக்கு சமாதானம் பெருகி இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்ம ஒரு தாய் தகப்பனை கேட்டா பார்க்கணும், நீங்க யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு ஒன்னு சொல்லுவாங்க, என் குடும்பங்களுக்காகத்தான், பிள்ளைகளுக்காகத்தான். இவருக்கு என்ன நோய்கள் என்ன வந்தாலும் எதையும் பொருட்படுத்தாம அந்த ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினே போயினே இருக்குவார். ஏனென்றால் தேவன் என் தேவைகளை சந்திக்கட்டும் என்று சொல்லி, ஆகவே அந்த சமாதானத்தின் தேவன் தானே எங்க குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுத்து மட்டுமல்ல, அவரை தேடுகிற நம் அனைவருக்கும் கர்த்தர் நிச்சயமாய் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், இன்னமும் கொடுக்க போகிறார். ஆக ஒரு சின்ன ஒரு கோரஸ் சொல்கிறது, சமாதானம் என் வாழ்விலே இயேசு தருகிறார், அது சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு அடி பாடலை பாடி நம் ஆண்டவருக்குள்ளாய் நாம் சந்தோஷமா இருப்போம். சமாதானம் நம் வாழ்விலே இயேசு தருகிறார், சந்தோஷமே சமாதானம் நம் வாழ்விலே
இயேசு தருகிறார் சந்தோஷமே. கல்வாரியின் சமாதானம் கருவி தட்டி காருண்ய தேவ சமாதானம். கல்வாரியின் சமாதானம் ஆமென். காருண்ய தேவ சமாதானம். சமாதானம் சமாதானம் நம் வாழ்விலே இயேசு தருகிறார் சந்தோஷமே. சமாதானம் நம் வாழ்விலே இயேசு தருகிறார் சந்தோஷமே. நம் இயேசு தருகிறார் சந்தோஷமே. நம் இயேசு தருகிறார் சந்தோஷமே. அல்லேலூயா. கடந்த 2002 வருஷத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்த ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் உருக்காய் கொடுத்த பாடல் வரிகளை அவர் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்களை பாடி கர்த்தர் நாமம் மகிமை அடைந்தது. இன்னுமாய் அவருக்காய் சாட்சி வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அனுதினமும் வேதத்தை வாசிப்போம். அவருடைய சமூகத்தில நித்தமும் நாம் தேடுவோம். கிருபை நம்ம மத்தியத்தில பெருக பண்ணுவார். God bless you. Jesus coming soon. Amen. ஜோரா கைகளை தட்டி நம்ம எல்லாவற்றிற்காக